திருமணத்துக்கு பெற்றோர்கள் சம்மதங்கிறதுக்கு அதுக்கான தேவைகள் என்ன, அதை பற்றி உங்களுக்கு? அதாவது இந்தியாவில் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, பெண்களுக்கும் திருமண வயது 21 இருக்க வேண்டும் என்று. ஆண்களுக்கு தான் இன்னைக்கு 21, பெண்களுக்கு 18. இந்த பெற்றோருடைய சம்பந்தம் வேண்டும் என சிங்கப்பூர் நாட்டில் இருக்கு, பிரேசில் நாட்டில் இருக்கு, பல நாடுகளில் இருக்கு. சிங்கப்பூர் ஒரு முன்னேறிய நாடு. ஏன் இந்த காரணம்னா, இது சமூக காரணம் கிடையாது. இது பியூர்லி சயின்டிபிக் ரீசன்ஸ், ஹெல்த் ரீசன்ஸ் தான். உடல்நிலை காரணத்துக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பெண் 17 வயதுல பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்காங்க, 18 வயதுல கல்லூரிக்கு வராங்க. கல்லூரிக்கு உடனடியாக அவங்க எல்லாம் தேர்வாயிடுறாங்களா? மன ரீதியா, உடல் ரீதியாக இல்ல. அதனாலதான் ஆனா திருமண வயது 18 இருக்கு. அவங்க படிச்சுட்டு ஒரு பட்டம் வாங்கி ஒரு வேலைக்கு போய் சுதந்திரமா எப்போ இருப்பாங்க? 21 வயதுக்கு மேலதான் இருப்பாங்க. அப்போ முடிவு எடுத்தா சரியான முடிவா இருக்கும். ஆனா 18 வயதுல எடுக்கிற முடிவு நிச்சயமா சரியா இருக்காது. ஏன்? அது இன்னொன்னு, என்ன மருத்துவரை நான் சொல்றேன், இல்ல கைனகாலஜிஸ்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண் குழந்தை பெறுவதற்கு தகுதியான வயது, மன ரீதியா உடல் ரீதியா வயது 23 சொல்றாங்க. 23 வயது. ஆனா 18 வயதுல கல்யாணம் பண்ணி 10 மாசத்துல குழந்தை பிறந்து அந்த அம்மா, அந்த பெண்ணுடைய உடல் நலம் போயிடுச்சு. அனீமியா, மால்நியூட்ரிஷன் எல்லாம் போய் குழந்தை இறப்பு, தாய் இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கு. காரணமே இதுதான். இந்த காரணத்துக்காக தான் நாங்கள் சொல்றது. இது சென்னை கர்நாடக உயர்நீதிமன்றமும் இந்த பரிந்துரை கொடுத்திருக்கிறாங்க. அவங்க கொடுத்த பரிந்துரை தான் நாங்கள் இதை சொல்லியிருக்கிறோம். நாங்கள் 2004 திரு அன்புமணி ராமதாஸ் ஒரு முதன்மையான அமைச்சராக இருந்தீங்க, பல திட்டங்களை கொண்டு வந்தீங்க. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் அன்புமணி ராமதாஸ் அமைச்சரவையில் இடம்பெறுவாரா? அதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? இப்போ நாங்க இந்த தேர்தல் முடிவு எடுத்த முக்கிய காரணமே 2026 தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும், திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று நாங்கள் முக்கியமான முடிவெடுத்தோம். அந்த முடிவை உறுதிப்படுத்துவது என்னுடைய வேலை, என்னுடைய கடமை. 2 ஆண்டு காலம், அடுத்த 2 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து, இங்கேயே இருந்து அரசியல் செய்து, நாங்கள் எடுத்த முடிவுக்கு அதை உறுதி அளிக்கின்ற வகையிலே தான் என்னுடைய முடிவுகள் இருக்கிறது. அதனால எனக்கு அமைச்சர் பதவியோ அதெல்லாம் எனக்கு பெரிது கிடையாது, எனக்கு தேவையும் கிடையாது. என்னுடைய தேவைகள் எல்லாம் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். இந்த 2 கட்சிகள் பிடியிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். 57 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விட்டார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள இந்த கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டை நிர்வாகம் செய்யவில்லை, தமிழ்நாடு வைத்து வணிகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தான் இவங்க நிர்வாகம்னு எதுவும் கிடையாது, வியாபாரம், பியூர்லி பிசினஸ். இவங்க எதுக்கு, இவங்களுடைய நிறுவனர்கள் எதுக்கு கட்சி தொடங்கினாங்க, அந்த கொள்கைக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அண்ணா அவர்களுக்கோ தந்தை பெரியார் அவர்களுக்கோ சம்பந்தமே கிடையாது. வச்சுக்கிட்டு எதோ இப்படி யார் யாருன்னா இது பிரிச்சுக்கோ, நீ அதை வாங்கிக்கோ, இதை போட்டுக்கோ, இது பிரிச்சுக்கோ, இதான் நடக்குது தவிர மக்களின் நலன் கருதி மக்கள் பத்தி பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை இந்த 2 கட்சியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் நோக்கத்தில் தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம். இந்த முடிவை உறுதி செய்கிற அடுத்த 2 ஆண்டு காலம் மிக முக்கியமான காலமாக நான் பார்க்கின்றேன்.